அன்னைக்கு ஒரு மாலை நேரம். மாதவன் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சில நேரம் பஸ்ஸில் போகத்தான் ஆசைப்படுவான். அன்னைக்குன்னு பார்த்து மாதவன் வேலை முடிஞ்சு பஸ் ஸ்டாப்புக்கு லேட்டாக வந்தான். அன்னைக்கு நல்ல மழையும் இடியும் மின்னலுமா பயங்கரமா இருந்துச்சு. அட, இன்னைக்கு என்ன இப்படி மழை பெய்யுது? நம்ம போக வேண்டிய பஸ் போயிருக்குமோ? இன்னைக்கு பஸ் போயிருக்குமோ என்ற பதட்டத்தில் இருந்தான் மாதவன். அந்த நேரம் பார்த்து ஒரு பஸ் வேகமா வர்றதை பார்த்தான். உடனே மாதவன் பஸ் நிக்கிறதுக்கு முன்னாடியே ஓட ஆரம்பித்தான். பஸ் நிக்காம போச்சு. டே மாதவா, பஸ்ஸை விட்டுறாத. விட்டேன்னா அவ்வளோதான், வீட்டுக்கு போக முடியாது. இங்கேயே ரோட்டில் தான் தூங்கணும். ஓடு ஓடு ஓடு, மழை வேற. மாதவன் ரோட்ல பஸ்ஸை துரத்தி கொண்டு இருந்தான். பஸ் கொஞ்சம் ஸ்லோவானதும் மீண்டும் வேகம் எடுக்கிறதுக்குள்ள மாதவன் அதுல ஏறினான். பஸ்ல ஏறி உள்ள வந்ததும் கொஞ்சம் மூச்சு வாங்கினான். ஒரு ஜன்னல் சீட்டு இருந்தா நல்லா இருக்கும் என்று யோசித்து கொண்டிருந்தான். ஆனா அன்னைக்கு எல்லா சீட்டுமே காலியா தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஜன்னல் ஓரத்துல போய் சீட்ல உட்கார்ந்தான் மாதவன். வெளியே நல்ல மழை, குளிர்ந்த காற்று அவனின் முகத்தை வருடியது. சில்லென்ற சாரல் துளிகளும் அவன் முகத்தில் தெரித்தன. பெரிய இடி சத்தத்துடன் மின்னல்களும் மின்னியது. அப்போதுதான் அவன் முழுசா பஸ்ஸையே பார்க்கிறான். உள்ள ஒருத்தர் கூட இல்லை. அட, என்ன இன்னைக்கு பஸ்ஸில் யாருமே இல்லை? ஒருவேளை மழைனால யாரும் வரலையா? இல்லை எல்லாருமே முன்னாடியே கிளம்பி போயிருப்பாங்களா? என்னவோ, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. கொஞ்ச நேரம் தூங்குவோம். கொஞ்ச நேரத்துல மாதவன் தூங்கிட்டான். சரியா 5 நிமிஷத்துல அவன் கண்ணை திறந்து பார்த்தபோது பஸ்ல நிறைய மக்கள் இருப்பதை பார்த்தான். அட, என்னது? பஸ்ஸு காலியாக தானே இருந்துச்சு. அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ பேர் வந்தாங்க? அதுவும் ஒரே நேரத்தில் எப்படி இவ்வளோ பேர் பஸ்ஸில் ஏறினாங்க? சரி, தூக்கத்தில் கவனிக்காமல் இருந்திருப்போம். அதிகம் யோசிக்க வேண்டாம், நம்ம தூங்குவோம். மறுபடியும் மாதவன் தூங்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரம் போனது. தூக்கத்திலிருந்து எழுந்த மாதவன் கண்களை திறந்து பார்த்தபோது பஸ்ல ஒருத்தர் கூட இல்ல. என்ன நடக்குது இங்க? இப்பதான் இவ்வளோ பேர் இருந்தாங்க. பஸ் எங்க நின்ன மாதிரி தெரியல. அப்புறம் எப்படி இவங்கெல்லாம் எங்க போனாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி குழப்பத்துல யோசித்துக் கொண்டிருந்த போது திடீர்னு அவன் பக்கத்துல இருக்கும் சீட்ல யாரோ இருப்பது போல உணர்ந்தான். உடனே மாதவன் திரும்பி பார்த்தான். அங்க ஒரு வயசான ஆள் உட்கார்ந்து இருந்தார். அவரை பார்ப்பதற்கு கொஞ்சம் பயமா இருந்தார். சற்றும் யோசிக்காம மாதவன் அந்த பெரியவரிடம், பெரியவரே, இப்பதான் இந்த பஸ்ல நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அவங்க யாருமே இப்ப காணோம். இது எப்படி? நீங்க எதுவும் பார்த்தீங்களா? தம்பி, 35 வருஷமா நான் இந்த பஸ்ல தான் போறேன். இந்த பஸ்ல ஏறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. அது எப்படிங்க? மழைனால கூட ஏறாம இருந்திருக்கலாம். அது எப்படி நீங்க இவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்? இப்போ நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறியா? ஒரு வருஷம் முன்னாடி இதே பஸ்ல போயிட்டு இருந்தேன். அன்னைக்கு நைட்டு நடந்தது இன்னும் என் மனசுலயே பயத்தை காட்டுது. அந்த பெரியவரின் குரலிலும் ஒரு பயம் கலந்த வார்த்தை இருந்தது. ஏதோ ஒரு ரகசியம் சொல்ல போவது போல இருந்தது. அவர் மாதவனை பார்த்து பேச ஆரம்பித்தார். ஆமா, அன்னைக்கு என்ன தவிர அந்த பஸ்ல யாருமே இல்ல. பஸ் காலியா இருந்துச்சு. நான் இதே சீட்ல தான் அன்னைக்கும் உட்கார்ந்துருந்தேன். திடீர்னு என்னை யாரோ பார்ப்பது போல உணர்ந்தேன். உடனே நான் திரும்பி பார்த்தேன். என் சீட்டுக்கு பக்கத்து சீட்ல ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தான். அவ என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தான்.
அவனோட முகம் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. அவனோட கண்களை பார்க்கும்போது அதுல சுத்தமா உயிர் இல்லை, வெறுமனா இருந்துச்சு. நான் அப்படியே பயத்துல விரைஞ்சு போனேன். நான் வேகமா கத்த முயற்சி பண்ணேன். ஆனா என்னோட குரல் வெளியே வராம தொண்டையிலேயே மாட்டிக்கிச்சு. உடனே அந்த ஆள் என்னை நோக்கி விரலை காட்டி நீ இங்க இருக்க கூடாதுன்னு சொன்னான். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த உருவம் காத்துல மறைஞ்சு போச்சு. ஐயோ பெரியவரே, நீங்க ஏதோ கட்டுக்கதை கட்டுறீங்க. நீங்க கனவு கண்டிருப்பீங்க போல. சில நேரம் கனவு கூட நிஜம் மாதிரி தான் இருக்கும். தம்பி, அதுக்கப்புறம் பல நாட்கள் நான் தூக்கம் இல்லாம இருந்திருக்கேன். அந்த உருவத்தின் குரல் இப்ப கூட என் காதுல கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. அன்னைக்கு பஸ் நிக்கவே இல்லை, ஆனா அந்த உருவம் மறைஞ்சு போயிடுச்சு. நள்ளிரவுக்கு பிறகு இந்த பஸ்ல ஏதோ பேய் இருக்குன்னு மக்கள் சொல்றாங்க. மாதவன் அந்த பெரியவர் சொல்வதை லேசாக எடுத்துக்கொண்டான். ரொம்ப கலப்பா இருந்ததால அந்த மொய்தேவர் சொல்வதை சரியாக கண்டு கொள்ளவில்லை. இதெல்லாம் முட்டாள்தனம் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு வயசான பெருசுங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் கதை கட்டுவாங்கன்னு அவனுக்குள்ளே சொல்லிக் கொண்டான். டே மாதவா, அதிகம் யோசிக்காத. இதெல்லாம் வெறும் மனப்பிராந்தி. வீட்டுக்கு போய் தூங்கு, எல்லாம் சரியாயிடும். தனக்குத்தானே இப்படி சொல்லிக் கொண்ட மாதவனுக்கு பெரியவரின் மர்மமான வார்த்தைகள் அனைத்தும் மாதவனின் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனால் களைப்பால் மீண்டும் தூக்கத்தில் சாய்ந்தான் மாதவன். சரியாக 5 நிமிடம் பிறகு மீண்டும் எழுந்தான். இருட்டின் அமைதி இன்னும் கனமாக இருந்தது. அவன் சுற்றி பார்த்தபோது அவன் அதிர்ச்சியில் உறைந்தான். அந்த பெரியவர் அங்கே இல்லை. அட, இது என்ன? இந்த பெரியவர் எங்க போனாரு? இங்க தானே இருந்தார். இப்பதான் என்னோட பேசிட்டு இருந்தாரு. அப்போ அவர் சொன்னது உண்மையா இருக்குமோ? இந்த பஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அவன் முன் இருக்கையில் ஒருவர் உட்கார்ந்து கொண்டு நியூஸ் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். இதை பார்த்த மாதவனுக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சி. உடனே மாதவன் சீட்டிலிருந்து எழுந்து அவருக்கு முன்னாடி போய் நின்றான். அந்த மனிதனின் முகம் நியூஸ் பேப்பர் பின்னால் மறைந்திருந்தது. மாதவனின் இதயம் வேகமாக துடித்தது. ஏங்க, நீங்க யாரு? எப்போ பஸ்ல ஏறினீங்க? அந்த மனிதன் மாதவனின் வார்த்தைக்கு எதுவும் சொல்லாமல் இருந்தார். மாதவன் மீண்டும் கேட்க வாயை துறந்தான். ஆனால் இடியும் மின்னலும் அவனை பதட்டப்படுத்தியது. மாதவன் அந்த மனிதனை பார்த்தான். அப்போது அவன் மெதுவாக நியூஸ் பேப்பரை கீழே இறக்கினார். அவரது முகம் இரத்தத்தால் நனைந்திருந்தது. முகம் கொடூரமாக இருந்தது. கண்களில் கருப்பு விழி இல்லாமல் இருந்தன. அட, இது என்ன? ஐயோ! மாதவனின் அலறல் பஸ்ஸில் எதிரொலித்தது. மாதவன் ஓடிப்போய் அவன் சீட்டில் உட்கார்ந்து கொண்டு தலையை தங்க போட்டுக் கொண்டான். அவன் உடல் பயத்தில் நடுங்கியது. திடீர்னு அவன் தோல்ல யாரோ கை வைப்பது போல உணர்ந்தான். பயத்துல மெதுவா நிமிர்ந்து பார்த்தான். ஆம், அதே மனிதன் அவனுக்கு முன்னால் நின்றுட்டு இருந்தான். ஆனா இப்ப அவன் முகம் தெளிவா இருந்தது. ரத்தமோ காயமோ இல்லை. அவன் லேசாக சிரித்தான். ஏ தம்பி, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு பயப்படுற? ஒன்னும் இல்லையே. கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா? அண்ணா, நீங்க உன்னோட முகத்துல ரத்தம், காயம், எனக்கு பைத்தியமா இருக்குமோ? பயமா இருக்கா? இந்த பஸ்ல ராத்திரி வினோதமான விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் தோன்றும், கொஞ்சம் மறைஞ்சு போகும். நீ ஏதாவது பார்த்தேனா இப்பவே மறந்துடு. இந்த பஸ்ல இருக்காத. இல்லைன்னா அந்த மனிதனோட வார்த்தை முழுமை அடையல. ஆனா அவன் சொல்றதுல ஏதோ இருக்குன்னு மாதவன் உணர்றான்.
அவனிடம் தண்ணி வாங்கி கொண்டு பஸ்ஸின் பின்கதவிற்கு போய் முகத்தில் தண்ணி தெளிச்சு முகத்தை கழுவுறான். கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு தன்னோட சீட்டுக்கு வந்தான். ஆனா அவன் இதயம் மறுபடியும் துடிச்சது. ஏன்னா அந்த ஆள் அங்கு இல்லை. ஆடம், அட என்ன நடக்குது இங்க? அவன் இங்க தானே இருந்தான், எங்க போனா? நான் முன்னாடி கதவுல இருக்கேன், இங்கே பா. மாதவன் அந்த மனிதன் கதவின் அருகில் இருப்பதை பார்த்தான். திடீரென்று பஸ் வேகம் எடுத்தது. அந்த மனிதன் மாதவனை பார்த்து சிரித்துவிட்டு பஸ்ஸில் இருந்து குதித்தான். எதின் மீதோ மோதும் சத்தமும் ஒரு பெரிய அலறலும் கேட்டது. மாதவனின் இதயம் துடிதுடித்தது. இந்த பஸ்ஸிலிருந்து ஓட வேண்டிய நேரம் என்று நினைத்தான். அவன் கதவை நோக்கி ஓடினான். அதிர்ஷ்டவசமாக அவன் இறங்கும் பஸ் ஸ்டாப் வந்தது. பஸ் நிற்கும் முன்பே அவன் அதிலிருந்து குதித்தான். பஸ் அவனுக்கு முன்பாக மெதுவாக கடந்தது. ஆனால் அந்த பஸ்ஸின் உண்மையான வடிவத்தை அவன் அப்போதுதான் கண்டான். அந்த பஸ் மிகவும் பாழடைந்த பஸ் மாதிரி இருந்தது. அது அவன் வரும் பஸ் இல்லை என்பதையும் உணர்ந்தான். பஸ்ஸின் உள்ளே நிறைய பேர் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் யாருமே மனிதர்களே இல்லை. ஜன்னல் வழியாக மாதவன் பார்க்கும்போது உள்ளே இருந்த பெரியவரும் அந்த நியூஸ் பேப்பர் மனிதனும் இருந்தார்கள். அவர்கள் மாதவனை பார்த்து சிரித்தார்கள். மாதவன் மூச்சு நின்று போகும் அளவுக்கு இருந்தான். அந்த பஸ் அவன் பார்வையை விட்டு மறையும் வரை அவன் அங்கேயே உறைந்து நின்றான்.